வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பு சகோதர சகோதரிகளே, உன் அனைவரையும் இந்த இனிய மாலை நேரத்தில் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்ச்சி அடைகின்றனர். அவங்க இறைமகன் அவர்கள் கூறியது போல இன்னும் ஒரு 2 வாரத்திற்குள்ளாக கன்னியாகுமரியிலே யோக உற்சவ். உற்சவ் என்று சொன்னா ஒரு விழா, ஒரு ஃபெஸ்டிவல் மொமெண்ட். இந்த யோகம் என்ற சொல்லுக்கு இனிமை என்றுதான், ஹார்மனி என்று சொல்ல. அவ யோக உற்சவ் என்று சொன்னா என்ன? எல்லாரும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக ஒரு 3 நாட்கள். அதனால அது உற்சவ் என்று பெயரிட்டிருக்காங்க. உண்மையிலே எப்போ நம்முடைய மனசு இந்த உற்சவ நிலை, கோயில சொல்லுவாங்க இன்னைக்கு உற்சவம், அதாவது ஒரு பண்டிகை காலத்துல எல்லாருடைய மனசும் எப்படி இருக்கும்? உற்சாகமா இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். அப்ப யோகம் என்கிற பயிற்சி விளக்கம் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர் உற்சாகம், தொடர் மகிழ்ச்சி, விட்டு விட்டல்ல, எப்போதும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அது எட்டர்னல் ஹாப்பினஸ், அளப்பரிய ஒரு ஆனந்த நிலை. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும். பொதுவாகவே உலகத்துல பல விஷயங்களை மனிதன் கற்றுக்கொள்கிறார் இல்லையா? கல்விங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல பொருள் ஈட்டுவதற்குரிய கல்வி தொழிற்கல்வி என்று சொல்றோம், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். அதுதான் பரவலாக உலகம் முழுவதும் இருக்கு. ஏன்னா மனிதனுடைய வாழ்விற்கு ஆதாரமே பொருள் தானே, பொருளாதாரம், எக்கானமி. அப்போ பொருளாதாரத்திற்காக, பொருள் ஈட்டுவதற்காக அதுக்குன்னு கல்வி இருக்கு. இது போது இன்னும் உயர் கல்விகள், வானத்தை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி, அஸ்ட்ரானமி என்று சொல்றோம், அல்லது காஸ்மாஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு, கல்விகள் இருக்கு. ஆனால் எல்லாமே புறத்தே இருந்து நாம பெற்றுக்கொள்கிற ஒரு கல்வி. இந்த கல்வியினால பொருள் ஈட்டுவது மட்டுமல்ல, வாழ்க்கையை ரொம்ப சௌகரியமா, சிம்பிளா, சிரமப்படாமல் வாழ்வதற்கு என்னென்ன சௌகரியத்துக்கு பொருட்கள் வேணுமோ அது எல்லாமே இந்த விஞ்ஞான அறிவு நம்ம அனைவருக்கும் கொடுத்துருக்கு, வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா எப்போதும் மகிழ்ச்சியா வாழ்றோமா இந்த பொருளை கொண்டு கேட்டா இல்லை. ஒரு விரும்பிய பொருளை வாங்குற அன்னைக்கு மகிழ்ச்சி, வேணா ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரம், அதுக்கு பிறகு அந்த பொருள் தந்த மகிழ்ச்சி நமக்கு இல்லாம போயிடும். மீண்டும் மகிழ்ச்சிக்காக இன்னொரு பொருளையோ, ஒரு சூழலையோ, ஒரு அமைப்பையோ நம்ம உருவாக்குறோம், எல்லாம் பண்றோம். அப்படி விட்டு விட்டு மகிழ்ச்சி கூடவே இடையில துக்கங்கள், பல காரணங்களினால் இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இன்ப துன்ப அனுபவங்களில் மனம் பயணித்து வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அப்படிதான் உலகத்துல உள்ள எல்லாருமே பிறந்து வாழ்ந்து அப்படி இப்படி வாழ்ந்து மரணத்தை தழுவிடுறாங்க. இது என்ன சொல்றோம்? இந்த பிறவி வீண் என்று. எந்த அவசியத்திற்காக இந்த உடல் எடுத்து ஒரு யாத்திரை மேற்கொண்டிருக்கிறோமோ, அந்த யாத்திரை முடியும் முன்னே நித்திரை கொண்டோ, வைரமுத்து ஒரு பாடல்ல சொல்றார். ஏதோ ஒரு அவசியத்துக்காக இந்த ஆன்மா உடல் என்ற வாகனத்தை எடுத்து வந்திருக்கு இந்த பூமிக்கு. வாகனம்
பயணிக்குது அந்த ஆன்மா. யாத்திரை ஏதோ ஒரு அவசியத்திற்காக. ஆனா அந்த நோக்கம், அந்த யாத்திரை முடியணுமே, நோக்கத்துக்கு அடையணுமே, அது முடியும் முன்னாடி நித்திரை இறந்து விட்டோம். அப்ப என்ன ஆகும்? மீண்டும் யாத்திரை தொடரும். ஏன்னா ஒரு கட்டத்துல ஏதாவது ஒரு பிறவில எந்த அவசியத்திற்காக ஆன்மா உடல் எடுத்ததோ அது நிகழும். அப்பதான் யாத்திரை முடியும். அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பிறவிலேயே இந்த பிறவியை வீணாக்காம எதுக்காக இந்த ஆன்மா உடல் எடுத்ததோ அது நிகழ்வதற்குரிய ஒரு வாழ்க்கை முறையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கிற உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆனா சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, நீண்ட கால சமுதாயத்துல ஒரு இல்லற வாழ்வு. இல்லற வாழ்வு வேணும். அதுல நிறைய பொருளிட்டுறது, புகழ் செல்வாக்கு பெறுறது, ஒரு கௌரவத்தை உருவாக்குவது அப்படின்னு ஒரு எல்லைக்கு உட்பட்டு செக்கு மாட்டு வாழ்க்கையை சொல்லுவாங்க. செக்கு மாடு எப்படி அது அந்த மையத்தை வச்சுக்கிட்டே சுத்தும், வாழ்நாள் முழுவதும் சுத்தும். அதனால கவனிச்சீங்கன்னா அந்த வட்டத்தை விட்டு ஒரு இன்ச்சு அது வெளியில வரல. அது மாதிரி மனித வாழ்க்கையை நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனித வாழ்வு ஒரே மாதிரி. கொஞ்சம் விஞ்ஞான வளர்ச்சியினால அந்த லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சொஃபாகேஷனா இருக்கும். பட் வேற எல்லாம் ஒரே மாதிரி தான். அந்த யாத்திரையில ஒரு அடி கூட அவன் பயணிக்கல, நின்ன இடத்திலே நின்றுட்டு இருக்கிறான் செக்கு மாடு. இப்போ நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்? எந்த அவசியத்திற்காக பிறந்திருக்கிறோமோ அது நிறைவேற்றுவதற்குரிய ஒரு வாழ்க்கை முறை வேணும், சிஸ்டம். அதுல மனுஷன் அந்த காலத்திலே சொல்லுவாங்க, முதல்ல இந்த சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா, துன்பப்படாம வாழ்வது எப்படி அப்படின்னா, அப்ப என்னெல்லாம் துன்பம் வருது? உடல்ல நோயை துன்பம்னு சொல்லலாம், அப்புறம் கடன் தொல்லை இருந்தா துன்பம்னு சொல்லலாம், பகை பிணக்கு இருந்தா துன்பம் இல்லையா? இந்த துன்பப்படாம வாழக்கூடிய ஒரு கலையை நாம கற்றுக்கொள்ளணும். யோக கலையில அடிப்படையே இயமம் நியமம். அதாவது எப்படி வாழ்ந்தால் ஏன்னா இந்த உடல் உடலுடைய முதல் செல்வம் வாழ்க்கையில நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அப்ப முதல் செல்வம் ஆரோக்கியம். அப்ப அதற்குரிய அறிவை வளர்த்து கொண்டு அந்த வாழும் முறையில நோயே வராத அளவுக்கு உடலை பாதுகாக்கணும். பேணுதல் என்று அல்லது ஆராதனை, திருமேனி ஆராதனை என்று சொல்ல. அடுத்தது கடன் இல்லாத வாழ்க்கை. பொருளாதாரம் என்று சொன்னா கோடி கோடி சேர்த்திருக்கணும்னு அவசியம் இல்லை. பொருள் வளம் என்று சொன்னா கோடி கோடி அவசியம் இல்லை. முதல்ல கடன் இல்லாத பொருள் வளமே வளம் தான். வேண்டாம் ஒரு சிறு சேவை. அப்போ கடன் எல்லாம் வாழ்வதற்கு சிந்தனை வேணும். ஏன்னா நீங்க நிறைய வீட்டு கடன் இருக்கு. கடன் வாங்கி வீடு கட்டுறோம், கடன் வாங்கி கார் கட்டுறோம், எல்லாத்துக்கும் இஎம்ஐ போடுறாங்க. அந்த விளம்பரங்களை பார்த்து நாமளும் ஆசையை பெருக்கி கொண்டு அப்படி இப்படி பண்ணிடுறோம். கடனே இல்லாம. ஆனா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சிரமம். அப்ப என்ன பண்ணிக்கிறோம்? சரி கடன் வாங்கி எவ்வளவு வாங்கலாம்னா உங்களுடைய வருமானத்துல 10% மேக்சிமம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொல்றது இல்லை. சப்போஸ் ஒருத்தருக்கு 20,000 ரூபாய் தான் வருது, பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை அது இதுக்கு 22,000 ரூபாய் செலவாகுதுன்னா எங்க சேமிக்க முடியும்? ஓரளவுக்கு 1,00,000 ரூபா ஒருத்தருக்கு சம்பாத்தியம் இருக்கு, வீட்டு செலவுலாம் எல்லாம் போனா ஒரு 60,000 70,000 மீதி 30,000 ரூபாய் இருக்கு. அதுல வேணா ஒரு 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுக்கிட்டாலும் பண்ண மாட்டோம். 20,000 ரூபாய் சேவிங்ஸ். இது ஒரு சிஸ்டம், நாமளே பிளான் போட்டு அப்படி பண்றதுக்கு தான் ஆசை சீரமைப்புன்னு ஒண்ணு. ஏன்னா ஆசை பேராசை ஆகிற போதுதான் கடன் தொல்லைக்கு நாம உட்படுகிறோம். அப்ப கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பொருளாதாரம், பகை இல்லாத ஒரு பெரிய நட்பு இருக்கணும்னு அவசியம், நிறைய நண்பர்கள் இருக்கணும்னு அவசியம். ஃப்ரெண்ட் வித் ஒன் எனிமீஸ் வித் நன் ஒரு ப்ராவர்ப் இருக்கு. நண்பன் ஒருத்தன் தான். அதுவும் நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க. இல்லை, அவங்களாம் நமக்கு அறிமுகமானது, நோன் பர்சன்ஸ்.
நாட் ஃப்ரெண்ட்ஸ். நட்புங்கிறது ஒரு உயர்ந்த விஷயம், அது கிடைக்காது. உயர் நட்பு கிடைக்காது. அப்படி உங்களுக்கு 1, 2 இருக்குமானா நீங்க எல்லாம் பாக்கியவான். எப்பேற்பட்ட நட்பு இருக்கணும்? உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கன் இடுக்கண் களைவதான் நட்பு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. வெளியில பார்த்து ஹலோ ஹவ் ஆர் யூ, ஹாய் ஸ்மைல் ஹாய், மனசுல அந்த சிரிப்பு இருக்கும். என் நண்பர் வீடு கட்டிட்டார், இவர் இன்னும் வீடு கட்டல, அதை நினைச்சு இவர் சந்தோஷப்படணும். அகநக உள்ளுக்கு சிரிக்கணும், மகிழ்ச்சி. முகநக நட்பது நட்பல்ல. உடுக்கை இழந்தவன் காய் போல, வேட்டி அவிழ்ந்து உழுது கை எப்படி போய் வேகமா பிடிக்குது. அந்த மாதிரி நம்ம ஒரு துன்பம் வரும்போது ஓடி வந்து உதவுறாம பாரு. அந்த மாதிரி நட்பு இருக்கா? அதை நீங்க யார்ட்டையோ அந்த மாதிரி நண்பனாக இருக்கிறீங்களா? கஷ்டம். இல்லைன்னா தப்பு இல்லை, அது கஷ்டம். ஆனா என்ன சொல்ல வரேன், அப்படிலாம் நட்பு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒருத்தம் கூட பகைவனா இருக்கும். எனிமீஸ் வித் நன், ஒருத்தம் கூட பகையா இருக்கும். ஆனா ஒரு சாபக்கேடு என்னன்னு பாருங்க, வீட்டிலேயே பகை இருக்கு. வெளியில விடுங்க, வீட்டுல யாரு வாழ்க்கை துணையே பகையாக இருக்கும். வாழ தெரியல, வாழ்க்கை துணை என்று உயர்ந்த வார்த்தையில் சொல்லிட்டோம். ஆனா இத கேட்டுட்டு இருக்கிறீங்களே, நீங்க உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்க வாழ்க்கை துணை உங்களோட அந்த உயர் நட்பு பாராட்டி வாழ்றாங்களா? வாழ்றோமா? எவ்வளவு நாள் பகை வருது, வெறுப்பு உணர்வு வருது, செத்தலாமா நினைக்கக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவி உறவு இருக்கு, பெற்றோர் குழந்தைகள் உறவு இருக்கு. அப்போ உறவு பலவீனமாக இருக்குங்கிறது புரிந்து கொள்ளும். இப்ப நம்ம சிஸ்டம் என்ன, இந்த உறவை பலப்படுது. ஹவு டு, எப்படி வெறுப்பு இல்லாத பகை இல்லாத ஒரு பெரிய நட்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பகை இல்லாத உறவை எப்படி தக்க வைப்பது? இந்த மூணும் சிறப்பான வளங்கள் என்று மாற்றி சொல்லுவாங்க. உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம். இந்த மூன்றையும் தக்க வைக்கக்கூடிய ஒரு புத்தியை நீங்க வளர்த்துக் கொள்ளணும். இப்ப நிச்சயமா உங்க ஏதாவது ஒண்ணு குறைபாடு இருக்கும். இப்போ பகையெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நோய் இருக்கலாம், இல்ல அதுவும் இல்லை சார் கடன் இருக்கலாம். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு அல்லது மூணுமோ கூட எல்லாத்தையும் இருக்கும், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்ப நாம என்ன அறிவை பெருக்கிக் கொள்ளணும்? நோயற்ற வாழ்வு வாழ்வது எப்படி, கடன் இல்லாத பொருளாதாரத்தை தக்க வைப்பது எப்படி, பகை இல்லாத நட்பு நலம் காப்பது எப்படி அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. சிந்தித்து சிக்கனமா வாழ்ந்து சீர்திருத்தம். இது வரைக்கும் தப்பா செய்து உடல் நோய் வந்துருச்சு, அதை திருத்தம் பண்ண. கடன் வாங்கி பொருள்லாம் வாங்கி பெரிய கடன் ஆகி போச்சு, சீர்திருத்தம். இப்படி இந்த மூன்றுலையும் என்ன திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து கண்டுபிடித்து அதன்படி வாழ்கிற ஒரு நியூ லைஃப் ஸ்டைல், ஒரு புது வாழ்க்கை முறையை நாம் முதல்ல கொண்டு வரோம். ஆன்மீகம் அப்புறம், தியானம்னா ரெண்டாவது. அப்படின்னா புரியுது, இதுக்குதான் நீங்க முக்கியத்துவம். இது வந்துருச்சுன்னா மனம் நிறைவா இருக்கும், அமைதியா இருக்கும், குடும்பத்துல அமைதி இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப நானும் அமைதியா இருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்ன சூழ்ந்து இருக்கிற குடும்பம் அமைதியா இருக்கு அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு தகுதி வருது. அதில் கவனிக்கணும், என்ன தகுதி வருது? ஒரு கல்வி கற்பது. இது வரைக்கும் நான் தொழிற்கல்வி படிச்சிருக்கிறேன், பிஇ படிச்சிருக்கேன், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், ஐஎஸ், எல்லாமே தொழிற்கல்வி தானே. வாழ்வதற்கு ஒரு கல்வி வேணுமே, இந்த மூணையும் தக்க வைப்பதற்கு ஒரு கல்வி வேணுமே. அது எங்கேயும் போய் படிக்க வேண்டாம், நீங்களே நினைச்சா. நோய் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கடன் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பகை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்க மனசுல கேள்வி. ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவன் பேராற்றலோடு கூடிய பேரறிவாக இருக்கிறார். அப்ப நீங்க உள்ள கேட்டீங்கன்னா அந்த பேரறிவு எடுத்து சொல்லும். இப்படி நீ உன்னுடைய பிஹேவியர் எல்லாம் நீ இப்படி வச்சுக்கணும், உன்னுடைய தினசரி ஆட்டிடியூட் செயல்களை நீ இப்படி வைத்துக் கொண்டா யாரையும் பகைக்காம வெறுக்காம வாழலாம், நோய் வராம பார்த்துக்கிடலாம், கடன் தொல்லை இல்லாம பார்த்துக்கிடலாம் சொல்லி உள்ளுக்கு இருந்து ஒரு கல்வி வரும். அதன்படி முதல்ல வாழணும்.
அது முடியாது என்று சொன்னீங்கன்னா தப்பு. முடியும். நீங்க சிந்திச்சீங்கன்னா தெரியும். இப்போ வாழ்ந்துட்டே வரீங்க. இப்ப என்ன ஆகி போச்சு? நோய் இல்லை, கடன் இல்லை, பகை இல்லை. அப்ப மனசு எப்படி இருக்கும்? இதமா இருக்கும், இனிமையா இருக்கும், அமைதியா இருக்கும். இப்போ நீங்க என்ன கல்வி கத்துக்கிறது தகுதினா ஆன்மீக கல்வி, ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் கட்டாயம் எல்லாருமே கத்துக்கணும். மகிழ்ச்சி சொல்வார் இல்லையா, உள் உணர் கல்வி. ஆன்மீக கல்வினா ஆன்மாவை, ஆன்மா எங்க இருக்கு? உள்ள இருக்கு, அடக்கமா இருக்கு. இட் இஸ் இன்ஹெரன்ட்லி வித்தின். அதை உணர்வதற்கு உள் உணர், உள்ள இருக்கிற ஆன்மாவை, உண்மை சொரூபத்தை, சுயத்தை உணர்வதற்கு ஒரு கல்வி வேணும். அதுதான் மனவளக்கல்வி. இந்த கல்வியை கற்பதற்கு அடிப்படை தகுதி வேணும். இந்த யோகா, ஞானம், ஆன்மீகம் எல்லாம் சொல்றமே, பதஞ்சலியில சொல்றாரு இல்லையா, பதஞ்சலி முனிவர், இயமம் நியமம். அதான் உடனே நான் சொல்லிட்டே இருக்கேன். எப்படி வாழ்ந்தால் இந்த 3 துன்பம் இல்லாம வாழலாம்ங்கிறது தான் இயமம். அதுக்கு பிறகுதான் தியானத்துக்கு நமக்கு தகுதி வரும். தியானத்தின் மூலமாகவும் குருவை அடைந்து ஆன்மீக கல்வி கற்றுக்கொள்வதற்கும் அடிப்படை தகுதி மன சமாதானம், அமைதி. சரி, இதெல்லாம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்துல கடன்லாம் அடைச்சி நீ கடன் வாங்க மாட்டேங்கிற வைராக்கியத்தோடும், உடலை கெடுக்க மாட்டேங்கிற வைராக்கியத்தோடும், நான் யாரையும் வெறுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய சொல்லையோ செயலையோ வைத்துக் கொள்ள மாட்டேங்கிற வைராக்கியத்தோடும் வாழ்ந்துகிட்டே வரும். ஒரு சிஸ்டம் இஸ் கோயிங் ஆன். இப்ப தகுதி வந்துச்சு. இங்கதான் ஆன்மாவில் இருக்கிற ரகசியங்கள். ஆன்மானா என்ன? இது எங்க இருந்து வந்திருக்கு? இதனுடைய ஆதி மூலம் எது? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். பிரம்ம ஞானத்துல அதெல்லாம் கத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் கத்திருப்பீங்க. ஆதியனும் பரம்பொருள் எது? சுத்தவெளி. அங்க என்ன இருந்தது? அடக்கமாக, ஆற்றலும் அறிவும் அடக்கமாக இருந்தது. அது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் எழுச்சி பெற்று சக்தியாக இயக்கமாகி, பிறகு அந்த இயக்கத்தில் திரிவு ஏற்படுகிற போது பௌதிக பிரிவுகளாக பஞ்சபூதங்களாகி, இப்படியே பரிணாம சிறப்புல தரமாற்ற நிகழ்வுல படிப்படியா ஓரறிவு தாவரம் முதல் ஈரறிவு புழு பூச்சி, இப்படியே படிப்படியா 5 அறிவு விலங்காகி, பிறகு 6 அறிவு படைத்த மனிதனாகி, அந்த மனிதன் முதல் மனிதன்ல இருந்து எத்தனையோ பிறவியில எண்ணிக்கையில் அடங்காத பிறவிகள் எடுத்து இப்போ இந்த உடலை எடுத்திருக்கு. எது? ஆதியனும் பரம்பொருள். அதுதான் ஆன்மான்னு சொல்றேன். ஆதியனும் பரம்பொருளே இயக்கமாகி, பௌதிக பிரிவுகளாகி, உணர்தல் இயக்கமாகி, இறுதியாக மனிதனாகி, மனிதனிடம் அந்த உயிர் சுழற்சி இருக்க, உயிர் தொகுப்பு ஓட்டம், அது ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொண்டு அது இதுவரைக்கும் எத்தனை பிறவி எடுத்திருக்கு. மனித பிறவி, விலங்கினம், தாவரம், பஞ்சபூதம், அனைத்து தோற்றங்களிலும் இயக்கத்திலும் பெற்ற அனுபவங்களை எல்லாம் அந்த மையத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சு, அது இம்பிரிண்ட்ஸ் என்ற பதிவுகள். இட் இஸ் ரெக்கார்டட். எங்க? உயிர் சுழற்சியுடைய மையத்தில். இதுதான் நாம ஆன்மா, குறிப்பா ஜீவான்மா. ஒரு சுழற்சி, கோடான கோடி உயிர் துகள்கள் ஒரு தொகுப்பு இயக்கமா உடலை எல்லையாக கொண்டு சுழண்டு கொண்டே இருப்பாரு. அந்த சுழற்சியோட மையம், கருமையம், அங்க பதிவு. என்ன பதிவு? இதுவரைக்கும் பெற்ற அனுபவ பதிவு. இந்த அனுபவ பதிவோடு கூடிய ஜீவன் இருக்கே, இதுக்கு பேரு ஜீவ ஆன்மா. இந்த ஆன்மாவை பற்றி கற்றுக்கொள்வதுதான் உள்ளுணர். சரி, இப்போ அந்த ஜீவ ஆன்மா உடலை எல்லையா கொண்டு இயங்குது பாருங்க. இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்த அனுபவங்கள் எல்லாம் நினைவு அலைகளாக எழும்போது, நினைவு அலைகளாக எழும்போது அது எண்ணங்கள். பிறகு அந்த எண்ணங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு செயல் புரிகிறது. அந்த செயலுக்கெல்லாம் விளைவு வரும். அந்த விளைவுகளை எல்லாம் சந்திச்சிருக்கும். அது இன்பமோ துன்பமோ, வாழ்க்கை அப்படி போயிட்டே இன்ப துன்ப அனுபவங்களை ஒட்டி வாழ்க்கை பயணிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப நடைமுறையில இருக்கிறது.
ஆனால் இந்த ஆன்மா அதுக்காக உடல் எடுக்கல. அது கொண்டு வந்த பதிவுகளை கழித்து இப்ப ஆன்மா களங்கத்தோடு கூடிய ஆன்மா, பொலியூட்டட் சோல், மும்மலங்களால், ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களால் களங்கமுற்று இருக்கிற ஆன்மா இந்த உடலை எடுத்து இந்த பிறவியில் அந்த களங்கங்கள் எல்லாம் போக்கி மீண்டும் சுத்தமாகி, சுத்தவெளி எப்படி இருக்கு? சுத்தமா அதே சுத்தமாகிற போது ஜீவான்மா பரமான்மாவாக மாறி களங்கத்தோடு உடல் எல்லை கட்டி எண்ணங்களால் எழுச்சி பெற்று செயல் புரிந்து வாழ்கிற வாழ்க்கை களங்கமான வாழ்க்கை, வீணான வாழ்க்கை. காலங்காலமா ஒட்டுமொத்த மனிதாவும் மனித குலமும் அப்படிதான் வாழ்த்துட்டு. காரணம் அறியாமை. எப்ப நம்ம குருவை அடைகிறோமோ அவர் நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறார். இல்லப்பா உன் யாத்திரை நோக்கம் இது அல்ல, வெறுமனே உண்டு உறங்கி கதை பேசி திரியவா நாம் இங்கு பிறந்தோம் என்று பாரதி கேட்கிறான். அது மாதிரி அப்படி இல்லை. ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காஸ் ஆஃப் பர்த், பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை புரிந்து கொண்டு என்ன காரணம் திருப்பி சொல்ல, நமது ஆன்மா களங்கமுற்று, அது களங்கமுற்று இருக்கிறதுக்கு என்பதற்கு என்ன அடையாளம்? உடல்ல நோய், உள்ளத்தில் களங்கம். நோயும் களங்கமும் இருந்தால் இந்த ஆன்மாவில பதிவு, பாவப்பதிவுகள் இருக்கு. அப்ப அதையெல்லாம் போக்கணும். போக்கி ஆன்மாவை சுத்தமாக்குற போது அந்த இப்ப அது ஜீவான்மா இல்லை, பரமான்மா, இறைவன். அப்ப தன்னை உண்மையிலேயே நாம ஆதியில இறைவனாக இருந்தோம். ஆனால் இறைவனாக ஆதியில் இருக்கிற போது அந்த இறை தன்மையை உணரல. அது ஒரு உறக்க நிலை, அடக்க நிலை. ஆனா இப்போ விழித்து கொண்டோம், இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா தன்னை இறைவனாகவே பார்க்க முடியும். இறைவன் என்றால் முழுமையான பொருள். தி ஹோல்னஸ் ஆஃப் தி நேச்சர் இஸ் காட். முழுமையான பொருள். ஆனா இப்ப நாமெல்லாம் முழுமையா இல்லை, சிறுமையா இருக்கும். இன்ப துன்ப சுழலே சுத்திக்கிட்டு இன்பத்தை பெருக்கவும் துன்பத்தை போக்கவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முறையில பார்த்தீங்கன்னா சிறுமை தான் வரும். ஆனா அதை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு பெருமையான வாழ்க்கை வேணும். அப்ப அதுக்குரிய கல்வி என்ன? எப்படி சுத்தப்படுத்த? சோப்பு போட்டா கழுவ முடியும்? இல்லை. இதுக்கு தற்சோதனை. தன்னை சோதிக்கிற போது, தற்சோதனை தன்னை சோதிக்கிற போது என்னோட இந்த மாதிரி கேடுகள் இருக்கு, என் மனதில் இந்த மாதிரி பழுதுகள் இருக்கு என்ன கண்டுபிடிக்கணும். சாக்ரட்டிஸ் சொன்னா பாருங்க, உன்னையே நீ அறிவாய். முதல்ல உன்னை நீ என்ன அறியணும்? நான் பழுது உடையவனாக இருக்கிறேன், கேடு உடையவனாக இருக்கிறேன், சொல்ல போனா கேவலமா இருக்கிறேன். அது கேவல அவஸ்தை என்று சொல்றேன். இப்ப என்னுடைய பொறுப்பு என்னன்னா சுத்தப்படுத்தும். வீட்டை சுத்தப்படுத்துறோம், நாட்டை சுத்தப்படுத்துறோம், படுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா மனதை சுத்தப்படுத்தணுமே, அதை விட உயர்ந்த சுத்தம் ஒண்ணு இல்லையே. மனத்துக்கண் மாசி இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. நீ புற உலக சுத்தப்படுத்துறதுக்கு எல்லாரும் முயற்சி எடுக்கணும். ஒரு அரசியல், நம்முடைய சிட்டி அழகா இருக்கணும், இது நம்ம ஊர், ரோடு அழகா இருக்கணும், கார்டன் இருக்கணும், அது இருக்கணும், அது கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா தன் மனதை சுத்தப்படுத்தணும். இது பழுதடைந்து இருக்கு, கேடு கெட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? இல்லை. ஆனா குருவை அடைந்தவர்கள் குருவுடைய தூண்டுதலின் மூலமாக தான் சுத்தமடைய வேண்டும் என்று நினைக்கின்ற போது அது எப்படி போக்குறது? அங்குதான் மகிழ்ச்சி அவர்கள் ஆசை சீரமைப்பு, சினந்தவத்தல், கவலை ஒழித்தல் இதெல்லாம் வச்சு சரி இதெல்லாம் பண்ணி ஒரு பக்கம் முயற்சி பண்ணணும். ஆனால் என்னுடைய அனுபவத்துல கண்டது, இந்த முயற்சியில 100க்கு 100 வெற்றி கிடைக்கல. சினத்தை 100க்கு 100 தவிர்க்க முடியல. ஆசையில 100க்கு 100 ஆசையே இல்லாம இருக்க முடியல. அப்புறம் பிரச்சனைகள் வருது, கவலைப்படாம இருக்க முடியல. ஏன் அனுபவம் நான் உங்களை பற்றி சொல்றேன், மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நான் ஒரு நாள் சிந்திச்சு, அப்படின்னா அந்த தற்சோதனை எதுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்களே? ஒரு பெரிய ஞானி வெற்றி கொடுக்காத ஒரு பரீட்சையில நம்மளை வந்து வெற்றி கொடுக்காத ஒரு பரீட்சை, ஒரு சோதனையில கொண்டு நம்ம போடுவாரா? காலம் வீணாயிடுமே.
வீண் ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு. அப்பதான் உள்மனம் சொல்லுச்சு, அப்படி இல்லப்பா, எனக்கு இதுல வெற்றி கிடைக்கலே நீ நினைக்கிறே இல்லை, அதுதான் வெற்றி. உழவு சோதனை செய்து தோல்விதான் வந்திருக்குது என்றால் அது ஏன் வெற்றி என்றால், ஏன் தோல்வி என்று சிந்திக்கிறீர்கள் ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையை தூண்டுவதற்காக தான் இந்த தற்சோதனை. நல்லா கவனிக்கணும் பாருங்க, டீப் சென்ஸ் இது. உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க, சினத்தை முற்றிலும் தவிர்க்க முடியுதா? சினத்தை தூண்டக்கூடிய நிகழ்ச்சியில் தான் சினம் வந்துருதே. அப்ப என்ன தெரிந்து கொள்ளணும், உள்ள இருக்கிற பதிவுகளை போக்க முடியாது, அழிக்க முடியாது. பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. நீங்க நல்ல டீப்பா படிங்க, ஆழ்ந்து படிங்க. புரிந்து படிச்சீங்கன்னா என்ன தெரியும், போக்க முயல அதனோடு போராட தோல்வி வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வாட்? இங்கதான் இறை ரகசியம். இந்த பதிவுகள்னு சொன்னமே எதுல பதித்திருக்கு? ஆன்மாவின் மத்தியில, உயிர் சுழற்சியின் மத்தியில, அந்த வெளியின்னு சொல்றமே அந்த வெளியில பதிஞ்சிருக்கு. இப்ப என்ன புரிந்து கொள்ளணும், பதிஞ்சிருக்குன்னு சொன்னா எதுல பதிஞ்சிருக்கு? கீழே இருக்குது சுத்த வெளி, சுத்த வெளியில பதிஞ்சு. இந்த பதிவை போக்க முடியல. இந்த அடியில ரெண்டு தளம், கீழ்த்தளம் வெளி, சுத்த வெளி, மேல் தளம் பதிவு. கீழே இருக்கிறது லேட்டன்ட் என்ற ஆங்கிலத்திலையும், மேல இருக்கிறது பேட்டன்ட் என்று. இப்போ இதுக்கு சில யுக்திகளை பயன்படுத்தி இந்த பதிவுகளிலிருந்து, பதிவை போக்கல, பதிவுகளிலிருந்து பைபாஸ் பண்ணி, அதாவது குறுக்கு வழியில சுத்த வழியை அடைவது. அதனாலதான் அந்த பயிற்சிக்கு பேரு தாந்திரிக் யோகான்னு பேர். தாந்திரிக், தந்திரம், மந்திரம், எந்திரம், தந்திரம் சொல்றாங்க. தந்திரம் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேனே, வீட்டுல பேசுவாங்க. நம்ம 3வது பையன் இருக்கான் பாத்தீங்களா, எல்லா காரியத்தையும் தந்திரமா போய் முடிச்சிருவான், ரொம்ப சிரமம்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு அந்த டெக்னிக் தெரியும், தந்திரமா போய் அது இது சொல்லி காரியத்தை சாட்சி வந்துருவான். சொல்றாங்களே என்ன தந்திரம்? அத பெரிய முயற்சி எடுக்காம, சிரமப்படாம எப்படி ஹேண்டில் பண்ண அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியுங்கிற தந்திரம், அத தாந்திரிக் மெத்தட். நம்ம என்ன பண்ண போறோம், அந்த அடித்தளத்தை பைபாஸ் பண்ணி அடித்தளத்துக்கு போறோமா இல்லையா? ஆனா அந்த அளவுக்கு தந்திரமா போறதுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். என்ன தகுதி? மீண்டும் சொல்றேன், அந்த 3 வளங்களையும் தக்க வைத்திருக்கிற திறமை. உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம். இந்த 3ஐயும் தக்க வைத்து காத்து மன நிறைவு, மன அமைதி, குடும்ப அமைதி பெற்றிருந்தால் நம்ம மனசுக்கு எப்படி இருக்கும்? அலை இருக்காது, பெருசா இருக்காது, பிளக்சுவேஷன் இருக்காது, டென்ஷன் இருக்காது, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காது, ஒரு சமநிலை மனநிலை. அவங்களுக்கு இந்த பதிவுகளை கடந்து, அதான் பியாண்ட்னஸ் மாதிரி. எப்படி? அதுக்குன்னு ஒரு தவம், துரியாதீதம், அதீதம். துரியம் கூட்டல் அதீதம். அதீதம்னா எல்லாவற்றையும் கடந்து, எல்லாவற்றையும் பதிவுகளையும் கடந்து போகக்கூடிய தவ முறை. பஞ்சபூத நவகர் தவம், துரியாதீதம். சங்கல்ப தவம், அதாவது நாம ஒன்ன விரும்புறோம், நான் நான்னா அது ஒரு எழுச்சி. எதனுடைய எழுச்சி? பதிவுகளின் எழுச்சி. எது பதிவுகளாக எழுச்சி அடையுது? பதிவுகளுக்கு கீழே இருக்கிற வெளி, ஸ்பேஸ், அதுதான் உண்மை. அது எழுச்சி அடையுது. அது எழுச்சி அடையும் போது அதுக்கு மேல இருக்கிற பதிவு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டே வரும். அதை வாசனா, அதான் எண்ணங்களாக வரும். இப்போ அந்த பதிவுகளை கடந்து செல்வதற்கு தாந்திரிக் மெத்தட்ல தவமுறை 3-4 தலைமுறை தவமுறை இருக்கு. அதுல குறிப்பா
இப்போ நாம ஒரு தவம் செய்யறமே அதிகாலையில, அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சக்தி இருப்பு தவம் சொன்னோம். சக்தி இருப்பு தவத்துல என்ன சொன்னோம்? சக்தி என்று சொன்னா தூய இறை சக்தி. காற்று மண்டலத்துக்கு மேல இருக்கிற ஆகாச மண்டலத்துல, ஆகாச மண்டலம் என்பது விண்துகள் தனித்தனியா ஃப்ரீ எனர்ஜி பார்ட்டிகள் என்று சொல்றாங்க. அது ஒரு கூட்டாகவோ தொகுப்பாகவோ ஒன்று இணைந்தோ இயங்காம தனித்தனியா சுழண்டு ஓடிட்டு, அதுதான் மகா ஆகாஷ். காற்று மண்டலத்துல பல கோடி விந்துகள் கொத்தாகி கொத்து இயக்கமா ஓடிட்டு இருக்கும். அதை விட அதிகமா நெருப்பு இல்லை, அதை விட அதிகமா நீர்ல, இன்னும் அதிகமா நிலத்துல கெட்டி போடும். பஞ்சபூதங்களின் முதல் தத்துவமாகிய ஆகாசத்தில் இந்த விண்துகள் தனித்தனியா சுழன்று விரிவு அலையை கொடுத்துக்கிட்டே, எப்பவுமே எங்க சுழல் அலை இருக்கோ அங்கிருந்து விரிவு அலையும். ஃபேன் சுத்துது, சுழற்சி, அதுல இருந்து தள்ளும் சக்தி உருவாகுது, ரிபல்சிவ் ஃபோர்ஸ். காற்று தள்ளுது இல்லையா? ஒரு விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கிட்டோம், எங்க சுழற்சி இருக்கோ அங்கு தள்ளும் சக்தி உற்பத்தி ஆகும், ரிபல்சிவ் எனர்ஜி ஆர் ஃபோர்ஸ். அது காற்று தள்ளுது. அது மாதிரி ஒவ்வொரு விந்துவும் சுத்த 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 ஒரு தள்ளும் சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே. அப்படி பிரபஞ்சம் முழுவதும் தள்ளு சக்தி உற்பத்தி ஆகும். அத காந்தம் என்று மகிழ்ச்சி பேர். அந்த காந்த அலை அல்லது தள்ளும் சக்தி தான் இறை சக்தி. இப்ப சரியா இறைவனா யாருன்னு கேட்டீங்கன்னா, சுத்தவெளி என்று சொல்வதை விட, ஏன்னா சுத்தவெளியில எல்லாம் அடக்கமா இருக்குது, அறிய முடியாத இடம். அதனால அதை விட பெட்டர் என்னன்னா, சுத்தவெளியில இருந்த ஆற்றல் அறிவு தன்னை துண்டித்து கொண்டு சுழன்று சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க, அதுதான் இறைசக்தி. அப்படி இறைசக்தி பிரபஞ்சம் முழுவதும் நிரப்பி இருக்கு, மற்றா பேரிருப்பாக நிரப்பி இருக்கு. நமக்கு எவ்வளவு வேணும்? கொஞ்சம் தான் வேணும். உடல் இயக்கத்துக்கு, மன இயக்கத்துக்கு. அது எப்படி? சீரான உடல் இயக்கத்திற்கு, சீரான மன இயக்கத்திற்கு என்ன வேணும்? சக்தி வேணும். அது தூய சக்தி வேணும், அது இறைசக்தி. அப்ப அந்த தூய எரிசக்தி நம்ம எந்த அளவுக்கு உடல்லையும் உயிர்லையும் வாங்கி கலக்க விடுறோமோ, அது உள்ள போய் சீராக்கணும்னு சொன்னோம். நம்ம இன்டென்ஷன் என்ன? விருப்பம், சங்கல்பம். என் உடல், என் ஆன்மா, என் மனம், இந்த மூன்றும் தூய்மை அடையணும் இறைவா அப்படின்னு அதை வாங்குறோம். அது என்ன பண்ணும்? கருமையத்துல போய் வேலை செய்யும். இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் தூய இறைசக்தி எனது உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து தீய சக்தியை வெளியேற்றி ஆன்மாவை தூய்மையாக்குகிறது. சங்கல்பம் கொடுத்துட்டு அப்படியே கண்ணை மூடி தவத்துல அது தானா நடக்கும். தந்திரம் என்ன தெரியுமா? நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய தந்திரம், நாம ஒண்ணும் செய்ய வேண்டாம், எந்த முயற்சியும் வேண்டாம், செயல வேண்டாம். சங்கல்பத்தை கொடுத்துட்டு சும்மா இருக்கும். இந்த சும்மாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். எண்ணங்களிலிருந்து விடுபட்டு சும்மா இருக்கணும். ஆனால் எப்ப எளிது அந்த மூன்று வளங்களை தக்க வைக்கிற திறமை இருக்குமானால், நல்லா கவனிக்கணும், ஒரு நல்ல சூத்திரம் இது. உடல்நலம், பொருள் வளம், நட்பு நலம் மூன்றையும் தக்க வைத்து காத்து மனநிறைவும் மன அமைதியும் குடும்ப அமைதியும் தக்க வைக்கிறவனுக்கு அவனுடைய மனம் சமநிலையில் இருக்கும். அதான் தகுதி. அந்த சமநிலையில் இருக்கக்கூடியவர் சங்கல்பத்தை கொடுத்துட்டு அப்படியே கண்ண மூடி கர்த்தரை நோக்கி காத்திரு. பைபிள் ஒரு வசனம், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். கர்த்தர்னா யாரு? படைப்பாளின்னு சொல்றோம். இங்க நாம சொல்றதும் ஆழமா சிந்திச்சு, நான் ரொம்ப ஆழமா சிந்திக்கும் போது எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சது. கர்த்தர் இல்லை, மாறாக கர்மா இருக்கிறது. நோ கிரியேட்டர் பட் கிரியேஷன் இஸ். படைப்பாளி இல்லை, படைப்பு இருக்கு. அப்ப ஒரு சில என்ற விவாதம், படைப்பாளி இல்லாம படைப்பு எப்படி நிகழும்? அதுதான் இயற்கையினுடைய ரகசியம். அது என்ன சொன்னாங்க நம்ம இந்திய நாட்டு வேதத்துல? சுயம்பு. சுயம்பு லிங்கம், லிங்கம்னா தோற்றம்.
இந்த தோற்றங்கள் எப்படி வெளிப்பட்டது? சுயம்பு. தன்னில் தானாய் தான் அதுவாய். எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் சுத்தவெளி தனக்குள் இருந்த ஆற்றலையும் அறிவையும் தானாக வெளிப்படுத்தி சுயம்பு. புரியுதா பாருங்க? தானாதான் வரும். இப்ப நாம என்ன சங்கல்பம் கொடுத்துட்டோம்? நான் சுத்தம் ஆகணும் தானாக, என்னுடைய முயற்சி இல்லாம. அதான் இயல்பு ஊக்கம். மகிழ்ச்சி அதை எப்படி விஞ்ஞானத்துல கொண்டு வராங்கன்னா, மியூட்டேஷன், தர மாற்ற நிகழ்வு. ஒன்றிலிருந்து இன்னொன்று தரம் மாறுவதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. காலம், டைம் இஸ் த ஃபேக்டர். பாலை உரம் போட்டோம், கலர் தயாராயிடுச்சு. தண்ணி எடுத்து அடுப்புல வச்சுட்டோம், நெருப்பை பத்த வச்சுட்டோம், தண்ணி கொதிச்சு ஆவியா மாறி போச்சு. அவ்வளவு பெரிய கடல் சூரிய வெப்பத்தினால ஆவியாகி மழையா பெய்யுது. see the conversion. எந்த முயற்சியும் கடல் எடுக்கல, சூரியனும் எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா சூரியனுக்குள்ள இருக்கிற அணுக்களின் சுழற்சியினால வெளியேறிய தள்ளும் சக்தி, அதான் எரிசக்தி. அது கடல்ல வந்து மோதுது, கடலை தூண்டுது, கடலை சூடாக்குது, ஆவியாக்குது, மழையாக்குது. உலக வாழ் ஜீவனங்கள் அனைத்துக்கும் நீர் குடிக்க, விவசாயம் பண்ண, எல்லாத்துக்கும் இது யாரு செய்யறா? ஒன்லி கிரியேஷன், நோ கிரியேட்டர். நீங்க இது புரியணும். கர்த்தர் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு என் மேல கோபம் வரும், ஆனா புரிந்து கொள்ளது. கர்த்தர் இல்லை, கர்மா இருக்கு. நோ கிரியேட்டர் பட் கிரியேஷன் இஸ். அப்போ இந்த உடம்பு இருக்கு, இட்ஸ் எ கிரியேஷன். வெளிப்பட்டிருக்கு, படைக்கப்படலை. நல்லா கவனிக்கணும், இது படைக்கப்படலை, உருவாக்கி இருக்கு. எப்படி? தன்னில் தானாய். சுத்த வெளியனும் அந்த தன் நிலையில் தானாய். தானாய் என்ன அர்த்தம்? எந்த முயற்சியும் இல்லாம, உதவியும் இல்லாம, தானா சுயம்பா, படிப்படியா, தரமாறி. ஆமா தானே? புரியுது. அப்ப நான் யாரு? இப்போ தரமாறி வந்திருக்கிறேன். இந்த ஜீவனத்துல மனிதனுக்கு மட்டும் ஒன்று இருக்கு, வில் என்று ஒண்ணு இருக்கு. தான் விரும்பி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. விலங்குகளுக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கு சாப்பாடு வேணும், போகும், அவ்வளவுதான். அதுக்கு மேற்கொண்டு வீடு கட்டவோ விவசாயம் பண்ணவோ ஒண்ணுமே தெரியாது, அது முயற்சி எடுக்கும். ஆனா மனிதனாக தரமாறிய பிறகு அந்த அடக்கமுற்றிருந்த அறிவு எப்படி எழுச்சி பெறுது என்றால், வில் பவர். தான் விரும்பியதை அடையக்கூடிய தகுதி மனுஷனுக்கு இருக்கு. அடைஞ்சிருக்கானா இல்லையா? ஒரு காலத்துல பாடுனா, நீங்க பாவ மன்னிப்பு ஒரு படத்துல விமானம் பறவையை கண்டான், விமானம் படைத்தான், ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அதை கண்டு எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். அப்ப படைக்கக்கூடிய அறிவு அவன் இருக்கு. இன்னும் சொன்னா படைக்கக்கூடிய அறிவு அல்ல, படைப்பு நிகழ்வதற்குரிய அறிவு இருக்கு. படைக்கன்னு சொன்னா ஒரு முயற்சி வேணும். நீங்க விஞ்ஞானியுடைய அறிவு பார்த்தீங்கன்னா, முயன்று விஞ்ஞான அறிவு வெளிப்படலை, தானாதான் வெளிப்படுது அறிவு. கவிஞனுக்கு தானா கவிதை வருது, எழுத்தாளருக்கு தானா எழுத்து வருது, பேச்சாளருக்கு தானா பேச்சு வருது. ஆமா, இதெல்லாம் இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ், உள்ளார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதை தட்டி எழுப்புவதுதான் தியானம். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அந்த தவம் இருக்கே, சக்தி ஈர்ப்பு தவம், கருமைய தவம் மகிழ்ச்சி கொடுப்பாங்க. சக்தியை ஈர்ப்பு கருமைய தவம் எப்படி பண்றோம்? முதல்ல ஆக்கினை துரியம் பண்ணி, இப்ப பண்றோமே காலையில, அப்படியே சக்திகளை நினைவோடு. சக்தி களம்னா என்ன? தூய எரிசக்தி நிறைந்த களம். அதுல படுத்து மிதந்து கொண்டு இருப்பது போல பாவனை செய்யுது. இந்த துரிய தவம் செய்யற போது ஒரு ரகசியம் இருக்கு. அங்க என்ன ஆகுது? உச்சியில குண்டலினி சக்தி சுழற்சி அடையும், வேகமா சுழலுது. சுழலும் போது மையத்துல சுழற்சியற்ற ஒரு பகுதி, வேக்கூம் என்று சொல்லும், ஒரு வெளி உருவாகும், ஸ்பேஸ். உயிர் சுழற்சியின் காரணமாக மையத்துல ஒரு வெளி உருவாகும். இந்த வெளிக்கு ஒரு தன்மை உண்டு, ஈர்ப்பு.
எங்கு வேக்கும் உருவாகுதோ அங்க ஈர்ப்பு சக்தி அதிகமா வரும். ஸோ அந்த முறையில இந்த வெளி என்ன பண்ணும், பிரபஞ்ச சக்தியை ஈர்த்துக்கொள்ளும், இதுவும் ஈர்த்துக்கொள்ளும் ஒண்ணும். இன்னொன்று, எங்கு வெளி இருக்குதோ அங்க தள்ளும் சக்தி வரும். இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் அந்த இறைசக்தி தள்ளப்பட்டு உச்சியை நோக்கி வரும். உச்சியில குழி இருந்ததுனால, பள்ளம் இருந்ததுனால ஈர்ப்பு சக்தி வந்துச்சு. அப்ப அங்க 2 ஆக்ஷன், தள்ளல், கொள்ளல், ரிபல்சிவ் எனர்ஜி அண்ட் அட்ராக்டிவ் எனர்ஜி, 2 ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது உச்சியில. இது ஒரு விஞ்ஞானம், அற்புதமான ஆன்மீக விஞ்ஞானம். இதன் மூலமா நம்ம சங்கல்பம் கொடுத்துட்டோம், எனக்கு நல்ல உடல்நலம் வேணும், மனம் தூய்மையாகணும், இந்த ஆன்மா தூய்மையாகணும், நான் என்னுடைய பிறவியை நோக்கமாக்கிய தன் உணர்தல் அல்லது இணை உணர்தலை பெறணும், விஞ்ஞானம். சங்கல்பம் கொடுக்கிறோம், அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் முதல்ல, நீண்ட ஆயுள். ஏன் நீளாயுள் வேணும்? நம்ம நம்மளை தூய்மைப்படுத்தி தன்னை உணர்வதற்கு குறைவான காலம் பத்தல, நீண்ட காலம் வேணும். பிறகு இதை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் வாழ வேண்டியிருக்கு. ஆகவே நீளாயுள், நிறை போதுமான அளவுக்கு செல்வம், உயர் புகழ், வெறும் புகழ் அல்ல, உயர் புகழ். உயர் புகழ் எப்போ வரும்? தொண்டாற்றி, எது எதிர்பார்க்காம தொண்டாற்றும் போது வரக்கூடிய புகழ் உயர் புகழ். மெய்ஞானம், மெய்யை உணர்ந்து அடையக்கூடிய ஞானம். இந்த 5 சங்கல்பம் கொடுக்கிறோம். இது வெறுவனே சங்கல்பமா கொடுத்தா பத்தாது. கொடுத்துட்டு கண்ணை மூடி சும்மா அல்ல, சும்மா படுத்திருக்கணும். டியூன் பண்ணிட்டோம், உச்சியில டியூன் பண்ணிட்டோம், சங்கல்பம் கொடுத்துட்டோம். மீதி எல்லாம் அது பார்த்து, எது இயல்பு ஊக்கம். ஒன்று மலர்வதற்கு, ஒரு மொட்டு மலர்வதற்கு அங்க என்ன ஊக்கம் வேணுமோ, சக்தி வேணுமோ, அந்த சக்தி அந்த மொட்டுக்குள்ளாகவே இருக்கும். இட் இஸ் இன்ஹெரன்ட்லி வித்தின். இட் இஸ் என்ன? அந்த இறுகி இருக்கிற இதழ் விரிவதற்கு என்ன ஆற்றல் கொடுக்க வேண்டுமோ அந்த ஆற்றல் மொட்டுக்குள்ள அடக்கமாக இருக்கு. இன்ஹெரன்ட்லி வித்தின். அது மாதிரி நான் மலரணும். இங்க மலரணும் என்ன? மெஞ்ஞானம் அடையணும். அப்ப நான் மெஞ்ஞானம் அடைவதற்கு நான் மலரணும். என்னுடைய மனம் மொட்டு போல இறுகி இருக்கு, குறுகி இருக்கு, அது மலரணும். யாரு மலர விடுவா? அந்த இன்ஹெரண்ட் கான்சியஸ்னஸ், இன்ஹெரண்ட் எனர்ஜி உள்ள இருக்கு. ஆனா அதுக்கு என்ன வேணும்? ஊக்கம் வேணும். அந்த ஊக்கம் இயல்பா எங்க இருக்கான்? பிரபஞ்சத்தில் இருக்கான். அதுக்கு பேரு யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உடல்ல முதல்ல 2 சிஸ்டம் இருக்கு. நான் தமிழ் மீடியம் படிச்சு வந்த காலத்துல, சின்ன வயசுல அங்க சொல்லி கொடுப்பாங்க, அனிச்சை செயல், இச்சை செயல். நீங்க படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்படின்னா இப்ப நான் விரும்பி பேசுறேன், கையாட்டுறேன், ஒரு பொருள் எடுத்து அங்க வைக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இதெல்லாம் இச்சை செயல். இச்சைன்னா விரும்பி செய்யறது. இச்சை, அனிச்சை. அதாவது இச்சை இல்லை, எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, நான் நினைக்கவும் இல்லை, ஒன்றும் தெரியாது. நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு போவோம், உள்ள செரிமானம் ஆயிட்டு இருக்கு, இதயம் தானா துடிக்குது, லங்ஸ் தானா மூச்சு எடுக்குது, விடுறது தானா. அனிச்சை செயல், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இந்த 2 சிஸ்டத்தினால இந்த உடலும் மனமும் இயங்கி கொண்டு அப்படின்னு சொல்ல. ஆனா ஒரு ரகசியமான ஏற்பாடு சாதாரண மனுஷனுக்கு தெரியாது. இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சக்தி, இனம் புரியாத ஒரு ஆற்றல் எங்கோ இருந்து வந்து என்னோடு தொடர்பு கொண்டு என்னை வழிநடத்துகிறது அப்படின்னு கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிறவங்க கண்டுபிடிக்கிறார். நாம சிந்திக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் எப்படின்னு தெரியும். இப்போ நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய அனுபவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு புதுசா ஒன்றை சந்திக்கும். எனக்கு அந்த காலத்துல அப்படி ஒரு சந்திப்பு. எங்க ஊர்ல இந்த நாகர்கோவில்ல கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நிறைய, ஸ்கூல்ஸ், சர்ச்சஸ், எங்க பார்த்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலோ சர்ச்சோ அவங்களுடைய ஹாஸ்பிட்டலோ இருக்கும்.
அவங்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த சுவர்ல காம்பவுண்ட் சுவர்ல அந்த பைபிள் வசனங்களை எழுதி வைப்பாங்க. பரப்பணுமே, இறை வாக்க பரப்பணும், எழுதி வைப்பாங்க. நாம அப்படி போகும்போது ஏதாவது சில வசனங்கள், நிறைய வசனம் இருந்தாலும் அது ஒன்னோ ரெண்டோ என்ன ஈர்க்கும். நான் உடனே அப்போ ஸ்கூட்டரை அப்படியே மெதுவா நிறுத்திட்டு அந்த வசனத்தை அப்படியே பார்ப்பேன், உள்ள பதிவு பண்ணிக்குவேன், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா இந்த மேலோட்டமா பார்க்கிற அர்த்தம் இல்லை, அதுக்கு உட்பொருள் விளக்கம்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு திருக்குறளுக்கும் இருக்கு. இறை வாக்குகள் கீதையில இருக்கு, பைபிள்ல இருக்கு, குரான்ல இருக்கு. அது என்ன சொல்லுவோம், டயலாக்ஸ், வசனம். ஆனா அதுக்குள்ள ஆழமான பொருள் இருக்கும். இப்போ திருக்குறள்ல 4, 3, 7 வேர்ட்ஸ் இருக்கும். ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. கடுகை துளை, எழுகடலை புகுத்தி, குறுக தரித்தது குரல். கடுகை தொலைக்க முடியுமா? சரி, தொலைச்சிட்டீங்க, எப்படியோ தொலைச்சிட்டீங்க. 7 கடலை புக முடியுமா? முடியாது, இல்ல புகுத்திட்டீங்க. ஒரு சிறு கடுகுல 7 கடல் இருக்கான். இப்ப இந்த கடுகை 2ஆ வெட்டுனா இந்த தண்ணி எப்படி பீச்சிட்டு வரும்? எவ்வளவு தண்ணி வரும்? எவ்வளவு நாள் வரும்? அது மாதிரி குறலாம். திருக்குறளை உள்ள போக 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 போயிட்டே இருக்கலாம். ஒரு இயேசுநாதருடைய வசனத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். கீதையில கிருஷ்ணன் அர்ஜுனன் கொடுத்த ஒவ்வொரு உபதேசம் இருக்க உள்ள போனீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். உட்பொருள் விளக்கம் வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி வரும்? ஒன்னே ஒண்ணுதான் வரும். நீ உள்ள போகிற சக்தி கிடைத்தால், உள்ள போறதுதான் தியானம். சும்மா இருக்கிற மன சமநிலை அடைகிற ஒரு பக்குவம் வந்துச்சுன்னா, நீ என்ன கேள்வி உள்ள போட்டுட்டு உட்கார்ந்தாயோ அந்த கேள்விக்கு பதில் அங்கிருந்து வரும். அதான் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். அங்கிருந்து எப்படி வரும்? எப்படி வரும்? ஒரு உதாரணம் சொல்றேனே. ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னுடைய மவுண்ட் டாக் என்று ஒரு சில குண்டுல உட்கார்ந்துட்டு 10, 100 பேர் ஏதாவது பேசுவார். புத்தன் ஒரு மரத்துக்கடியில இருந்துட்டு ஏதாவது சொல்லுவார். கிருஷ்ணன் என் குருஷேத்திர ஏதோ சொன்னான். இப்படிலாம் இருக்கு. திருவள்ளுவர் எங்கேயோ ஒரு குடிசை வீட்டுல இருந்துட்டு ஓலைச்சுவட்டை எழுத்தாணியால எழுதுனாரு. அப்புறம் புக்கா வந்துன்னு வைங்க. கரெக்ட். இப்போ அந்த வசனத்தை பார்க்கிறோம், உட்பொருள் விளக்கம் கிடைக்கல, கண்ணை மூடுறோம். இதுக்கு என்ன விளக்கம் இருக்கும்? கண்ணை மூடுனா என்ன அர்த்தம்? உள்ள போயிட்டோம். குயிக் இன்சைட், மனம் உள்ள போயிடுச்சு. குயிக் இன்சைட், வெளியில பாருங்க, உள்ள இந்த குரலுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள போயிட்டோம். மனம் இயக்கவே குறைஞ்சு ஆல்பா. கரெக்ட். அப்படி வச்சிருக்கு. இப்ப திருவள்ளுவர் ஒரு குரலை எழுதும் போதோ, இயேசுநாதர் ஒரு மக்களுக்கு போதனை செய்யும் போதோ, புத்தன் போதனை செய்யும் போதோ, ஆதிசங்கரன் தன் சீடர்களுக்கு உபனிஷத்துக்களை எடுத்து சொல்லும் போதோ, அவங்க என்ன மன அலைச்சுழல் விரைவில் இருந்து எழுதுனாங்க, சொன்னாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படி சொன்னது வெளியில அலை அலையா போய் புள்ளி புள்ளியா விரிந்து வான்காந்த களத்துல புள்ளி புள்ளியா இருக்கும். எப்படி பழைய கேசட்ல நம்ம பாடும்போது புள்ளி புள்ளியா பதியுது, இந்த சப்த அலை அங்க காந்த புள்ளியா இருக்கு, மேக்னெட்டிக் டொமைன். மீண்டும் அதுல மின்சாரத்தை பாய்ச்சினதும் அங்க பதிவானது பாட்டா வருதா இல்லையா? பதியும் போது பதிஞ்ச பிறகு சப்தத்தை காணும். எப்படி பதிஞ்சிருக்கு? மேடு பள்ளமா, ஃப்ரீக்வன்சிஸ், அது காந்த புள்ளிகள் என்று சொல்றோம். மீண்டும் மின்சாரம் பாய்ச்சின உடனே அது எப்படி பிரதிபலிக்கும்? அதே மாதிரி வான்காந்த களத்துல மகரிஷி பேசுறது இன்னைக்கு ஒழிச்சிட்டு இருக்கு, இயேசுநாதர் பேசுறது எல்லாம் பதிவா இருக்கு. இப்ப நம்ம கண்ணை மூடுறோம், ஒரு டவுட், ஒரு கேள்வி எழுப்பிட்டோம், அமைதியா இருக்கும். இந்த கேள்வி மனசுக்குள்ள இருக்கா? இது அலை வடிவத்தில் அப்படியே எண்ண அலைகள், தாட் வேவ்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில போகும். போய் வானத்துல போகிற போது எந்த ஃப்ரீக்வன்சில அந்த புள்ளி பதிச்சிருக்கோ கரெக்டா அந்த புள்ளியிலுக்கு உரசு ரிஃப்ளெக்ட் ஆகும். பாட்டு வந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், உள்ள வரும், உணர்வு தட்டிடும். அதான் உள் உணர்வு, இன்ட்யூஷன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ஒன்றும் நிறைய படிச்சவன் கிடையாது. நான் சாதாரண நான் செய்த வியாபாரத்துல நிறைய கல்வியெல்லாம் கற்றுக்க முடியாது. பெரிய கல்விமான்கள் கூட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள்.
ஆனா மகிழ்ச்சியை சந்திச்ச பிறகு இந்த விஷயங்களை அவர் சொன்ன பிறகு நான் கண்ண மூடி தவத்துல அந்த வசனத்துக்கு என்ன பொருள், இந்த குரலுக்கு என்ன பொருள், உள்ள இருந்து திருவள்ளுவர் எடுத்து கொடுப்பார். நம்ம எவ்வளவு உங்கள்கிட்ட பேசுறேன் இல்லையா, படிச்சுலாம் பேசல, கற்று கற்பிக்கல, உற்று உணர்ந்து அந்த உணர்வை கொண்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பெருமைக்கு என்ன தற்பெருமையா சொல்றேன். நான் என்ன உங்களை ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன். அப்போ ஒரு அலை இயக்கம், பிரபஞ்ச காந்த அலை இயக்கம், யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் இஸ் தேர். நம்ம என்ன பண்ணோம், மைண்ட் அதை அட்யூன் வித் யூனிவர்சல் வேவ்ஸ். யூனிவர்சல் பிரபஞ்சத்துல எல்லாம். ஒரு காலத்துல மகிழ்ச்சி எல்லா வருஷம் யூஎஸ்க்கு போவாங்க, அமெரிக்கா. பயங்கரமா பேசுறாரு, நல்ல இங்கிலீஷ். அப்ப அங்க ஒரு அம்மா கேட்டாங்க, ஐயா நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க உங்க நாட்டுல எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னு கேட்டாங்க. எந்த யூனிவர்சிட்டி? இவர் படிச்சது 3ஆம் கிளாஸ், படிக்கவே இல்லை. அவர் சொன்னாரா, ஐ ஸ்டடிட் இன் தி சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். நான் எந்த யூனிவர்சிட்டியும் படிக்கல, இந்த சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். அந்த வார்த்தையை மாற்றி போடுறேன், சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னா பிரபஞ்சம். அது நம்ம வச்சிருக்க பல்கலைக்கழகம் இருக்கே யூனிவர்சிட்டி, அதை விட பெருசு, குறைபடாத பல கலைகளை கற்றுக் கொடுக்கிற இடம். ஸ்டில் ஐ ஆம் ஸ்டடிங். நான் இன்றும் அந்த பிரபஞ்சத்திலிருந்து கற்றுக் கொண்டிருக்கிறேன். எப்படி மைண்டை டியூன் பண்றேன், சிந்திக்கிறேன். பிரம்மஞானம் தரணுமே, அவருடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லாத்தையும் ஞானியாக்கணும். ஆனா அவர் படிக்கலையே, எப்படி ஞானியாக்குறது? இன்னைக்கு அவர் படிக்காத மனுஷன் எழுதி வச்சதை படிச்சு பிஹெச்டி பட்டம் வாங்குறோம் நம்ம. ஆனா அவர் பிஹெச்டியும் படிக்கல, எம்ஏயும் படிக்கல, பிஏயும் படிக்கல, டிப்ளமோவும் படிக்கல. ஒரு படிக்காத அறிஞனின் கல்வியை படித்து பட்டம் பெறுகிற காலம் இப்போ. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க புரிந்து கொள்ளணும். யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் ஒன்று இருக்கு, அதை விட நம்ம மெர்ஜ் ஆகும். எப்படி? தாந்திரிக். பெரிய முயற்சி ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம செய்யறோமே காலையில தவத்துல என்ன செய்யறோம், கொஞ்சம் செஞ்சு பாரு. ஒரே நாள்ல கிடைச்சிடாது. அன்னைக்கு 2 அன்பர் கேட்டாங்க, சார் 3 நாள் ஆச்சு, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு அம்மா பேசுவேன், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். பல பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்ற. ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறாரு, ஒருத்தர் தூங்கிட்டுங்கிறாரு, ஒருத்தருக்கு ஏதோ கிடைச்சுங்கிறாரு. இதெல்லாம் உங்களுடைய மன அலை விரைவை பொறுத்து இருக்கு, உங்க பக்குவத்தை பொறுத்து இருக்கு, உங்க சமாதானத்தை பொறுத்து. ஆனா சொல்லுவேன், காத்திரு, கர்த்தரை நோக்கி காத்திரு. யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஹிம். ஹிம், கர்த்தர் என்று சொல்வது என்ன தெரியுமா? யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். நீ சங்கல்பம் போடுங்க, நான் இப்படிதான் ஆகணும், எல்லாம் நடக்கணும் போட்டுட்டு ஆக்கினை, துரியம், சக்தி காலம். சிம்பிளி ஜஸ்ட் பி. எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும், அப்படியே ஜஸ்ட் வெயிட். நோ தாட்ஸ். எண்ணங்கள் இல்லை, வெறுமனே காத்திருக்கு. எப்படி காத்திருக்க? வெறுமனே, வெறும் மனதோடு சங்கல்பம் போட்டாச்சு, காத்து. அது டியூன் ஆகும். இட் வில் டேக் டைம். நீங்க பொறுமையா 21 நாள்னு சொன்னேன். அது உங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டுவதற்கு, வைராக்கியம் ஊட்டுவதற்கு மகா யஜ்ஞம் என்று ஒரு குறிப்பிட்ட 21 நாட்கள் சொல்லிட்டோம். நீங்க தொடர்ந்து செய்ய. ஒரு பக்கம் அந்த 3 வளங்களையும் தக்க வைத்து, தனிமனித அமைதியை, குடும்ப அமைதியை தக்க வைத்து, அந்த தகுதியை பெற்று இந்த தாந்திரிக் யோகாவில் நுழைந்து, இதுதான் முக்கியம். நம்முடைய யாத்திரையின் நோக்கம் தன்னை உணர்வது, முழுமையாவது. அதற்கு இடையூறு தவறான வாழ்க்கை முறை. ஆகவே அதை சரி பண்ணி, சீர்திருத்தம் பண்ணி, தகுதியாக்கி யோகிக் பிராக்டிஸ். அப்ப நீங்க நிறைய டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கு இதுக்கு. ஆனா டைம் இல்லையே. அதனாலதான் காலையில் 4 மணி 6 மணிக்குள்ள எல்லாம் முடிச்சிட்டோம். போ, ஒரு ரொட்டீன் ஒர்க். வயலுக்கு போனோமோ போ, 6 மணி கலப்பேற்றிட்டு போ, கடையை திறக்கணும் 7 மணிக்கு தர. எதுவுமே டிஸ்டர்ப் ஆகல. நம்முடைய டே டு டே லைஃப்ல எந்த கடமையும் டிஸ்டர்ப் ஆகல. நமக்கு முடிச்சாச்சு 6 மணிக்குள்ள. இதுல பெற்ற உள்ளுணர்வு இருக்கு, அதை வைத்துக்கொண்டு தொழில் செய்யறோம். 8 மணி நேரம் உழைக்க வேண்டிய இடத்துல 6 மணி நேரம் உழைச்சா நம்ம தேடி எல்லாமே வரும். இதெல்லாம் டெக்னிக்ஸ். ஆகிய அன்பர்களே, இதை ஏன் நீங்க அடிச்சு சொல்றேன்னா, இது வரைக்கும் அப்படி இப்படி இருந்த நீங்க ஒரு நாள் உடற்பயிற்சி செய்தோம், 4 நாளைக்கு பண்ணலை அப்படி இருந்தோம். தியானம் காலையில் பண்ண, சாயங்காலம் பண்ண, சாயங்காலம் பண்ண, காலையில் பண்ணல. தியானம் எப்படி இருந்தது உங்களுக்கே தெரியும்.
இதெல்லாம் பக்குவப்படுத்தணுமான என்ன சார் வழி? கண்ணை மூடுனா எண்ணங்கள் வந்து என்ன அப்படி அலகழிக்குதுன்னா நீ சமாதானமா இல்லையே. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை சமாதானமா இருந்த? மனசுக்குள்ள எத்தனை போராட்டம், முரண்பாடுகள், கான்ஃபிளிக்ஸ், காம்படிஷன், கம்பேரிசன், ஒத்து பார்க்கறது, போட்டி போடுறது, பேராசை, பொறாமை, எத்தனை பழுதுகள், கேடுகள். அதெல்லாம் போக்கு. ஈமான் நியமத்துக்கு வா. அதுக்காக 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, பரவாயில்ல, நமக்கு நீண்ட ஆயுள் இருக்கு. அப்ப இது பண்ண யூனிவர்சல் வே சிஸ்டருக்கு மொட்டை மலர வைக்கிற அந்த உள் இருப்பு ஆற்றல் அது வேலை செய்யும். அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. குறுகிய காலத்தில் உண்மை உணர்வு, தூய்மை, எல்லா மேன்மைகளும் கிடைச்சு. இவ்வளவு நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்க என் கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. எதுக்கு? ஒரு மிகப்பெரிய செல்வத்தை அடைவது. அருட்செல்வம். செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம். எத்தனை செல்வங்கள் இருக்கு? பொருட்செல்வம், மக்கள் செல்வம், உடல் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லா செல்வங்களிலும் தலையான செல்வம் அருட்செல்வம். அதை பெறுவதற்கு தான் இது. அது கிடைச்சிச்சுன்னு வைங்க, நீங்க அருளாளர்கள், அருள் தொண்டர்கள். எவ்வளவு பெரிய பதவிக்கு போறோம் பாருங்க, ப்ரொமோஷன். அருளாளர், அருள் தொண்டர், சிவனடியார், அடியார்க்கு அடியார், தொண்டனுக்கு தொண்டர். வாழ்க வளம், வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் யாவரும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வளம்.